தெய்வங்களின் வாகனங்களில் மறைந்திருக்கும் ஆன்மீக அர்த்தங்கள். இந்த உலகில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இயற்கை கூட காரணமின்றி எதையும் உருவாக்கவில்லை. அப்படியிருக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்டு வரும் இந்து தெய்வங்களின் ஒவ்வொரு வடிவத்திற்கும், அவர்கள் கைகளில் இருக்கும் ஆயுதங்களுக்கும், அவர்கள் தேர்ந்தெடுத்த வாகனங்களுக்கும் ஆழமான ஆன்மீக அர்த்தங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. நம் முன்னோர்கள் தெய்வங்களை வெறும் வழிபாட்டிற்காக மட்டும் உருவாக்கவில்லை. மனித வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் ஆன்மீக அடையாளங்களாகவே தெய்வ வடிவங்களை உருவாக்கினர். அதனால்தான் ஒவ்வொரு தெய்வத்தின் வாகனமும் மனிதனின் மனநிலைகள், குணங்கள், ஆசைகள், பயங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கும் ஒரு தத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் தனது தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, ஏன் எல்லா கடவுளுக்கும் வேறு வேறு வாகனங்கள் இருக்கிறது? அதற்கு அந்த முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், கடவுள் மனிதனை காப்பதற்காக மட்டும் வரவில்லை, அவனை மாற்றவும் வந்தார். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் தெய்வ வாகனங்களின் ரகசியமும் புரிந்துவிடும். 1. துர்கா அம்மன் சிங்கம். அம்பாள் அசுரர்களை அழிக்க அவதரித்த போது வீரமும் அச்சமின்மையும் நிறைந்த சக்தியாக விளங்கினார். அவரது வாகனமாக சிங்கம் இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. சிங்கம் காட்டின் அரசன், அச்சமின்றி நடக்கும் விலங்கு. மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரி பயம். பயம் வந்தால் திறமை மறைந்து விடும், நம்பிக்கை உடைந்து விடும். அதனால் துர்கை அம்மன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பது உன் பயத்தை அடக்கு, பிறகு உலகமே உன்னிடம் தலைகுனியும் என்பதை கூறுகிறது. அர்த்தம், அச்சத்தை வென்று துணிச்சலுடன் வாழ வேண்டும். 2. சரஸ்வதி தேவி அன்னப்பறவை. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரித்து அருந்தும் திறன் கொண்டது என்று புராணங்கள் கூறுகின்றன. அதாவது நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்கும் அறிவு. அறிவு இல்லாத மனிதன் எளிதில் தவறான பாதையில் செல்வான். எதை பார்க்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதை நம்ப வேண்டும், இவற்றை உணர்த்தும் விவேகத்தின் அடையாளமே அன்னப்பறவை. அதனால் தான் கல்வியின் தெய்வமான சரஸ்வதி தேவியின் வாகனமாக அது அமைந்தது. அர்த்தம், நல்லதும் கெட்டதும் பிரித்து அறியும் ஞானம். 3. லட்சுமி தேவி ஆந்தை. பலர் லட்சுமி தேவியின் வாகனமாக ஆந்தை இருப்பதை கவனிக்கவே மாட்டார்கள். ஆந்தை இருளிலும் தெளிவாக பார்க்கும். செல்வம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் அல்ல, அதை பாதுகாப்பதே பெரிய விஷயம். பணம் வந்தவுடன் அகந்தை, வீண் செலவு, தவறான ஆசைகள் வந்துவிட்டால் வாழ்க்கை சிதைந்து விடும். ஆந்தை இருளிலும் விழிப்புடன் இருப்பது போல மனிதனும் வாழ்க்கையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அர்த்தம், செல்வத்தோடு விழிப்புணர்வும் அவசியம். 4. சிவபெருமான் நந்தி. சிவாலயங்களுக்கு சென்றால் முதலில் நம் கண்களில் படுவது நந்தி. அவர் எப்போதும் சிவனை நோக்கி அமைதியாக அமர்ந்திருப்பார். நந்தி வெறும் வாகனம் அல்ல, அவர் பக்தியின் உருவம். அசையாமல், சலனமின்றி ஒரே திசையை நோக்கி இருப்பது மனம் இறைவனை நோக்கி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. இன்றைய மனிதனின் மனம் ஒரு நொடியும் அமைதியாக இல்லை. அதை கட்டுப்படுத்தும் பொறுமையும் ஒழுக்கமும் நந்தி நமக்கு கற்றுத் தருகிறார். அர்த்தம், பக்தி, பொறுமை, ஒழுக்கம். 5. விஷ்ணு பகவான் கருடன். கருடன் சாதாரண பறவை அல்ல, அவர் வேகத்தின், வீரத்தின், உயர்ந்த சிந்தனையின் அடையாளம். கருடன் பாம்புகளை வெல்லக்கூடிய சக்தி கொண்டவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. பாம்பு பல இடங்களில் விஷ சிந்தனைகளை குறிக்கிறது. அதனால் கருடன் மீது விஷ்ணு அமர்ந்திருப்பது தீய எண்ணங்களை வென்று உயர்ந்து பர என்பதை கூறுகிறது. அர்த்தம், உயர்ந்த சிந்தனை மற்றும் தீமையை வெல்லும் சக்தி. 6. கணேஷாக் மூஞ்சூறு கேலி. எலி சிறிய உயிர், ஆனால் அது பெரிய பொருட்களையும் மெதுவாக அழித்துவிடும். அதேபோல் மனிதனின் ஆசைகளும் ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கும், பிறகு அது பேராசையாக மாறி வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்கும். விநாயகர் அந்த எலியின் மீது அமர்ந்திருப்பது ஆசைகளை அடக்கினால் தான் அறிவு வளரும் என்பதை கூறுகிறது. அர்த்தம், ஆசைகளையும் அகந்தையையும் கட்டுப்படுத்த வேண்டும். 7. பைரவாக் நாய். நாய் விசுவாசத்தின் அடையாளம், அது எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்கும். காலபைரவரின் வாகனமாக நாய் இருப்பது வாழ்க்கையில் எப்போதும் விழிப்புடன் இரு என்பதை குறிக்கிறது. தவறான பாதை, தவறான நட்பு, தவறான ஆசைகள் இவை எப்போது மனிதனை விழுங்கும் என்று தெரியாது. அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் எச்சரிக்கை மிகவும் அவசியம். அர்த்தம், விசுவாசம், காவல், நேர்மை. 8. முருகன் மயில். மயில் அழகின் அடையாளம், ஆனால் அது விஷப்பாம்புகளையும் வெல்லும் சக்தி கொண்டது. முருகப்பெருமான் மயிலின் மீது அமர்ந்திருப்பது ஒரு ஆழமான தத்துவம். மனிதனின் ஐம்புலன்களும் அவனை அடிமைப்படுத்தும் விஷம் போன்றவை. அவற்றை கட்டுப்படுத்தினால் தான் ஆன்மீக உயர்வு கிடைக்கும். மயில் தனது நட்டை கட்டுப்படுத்துவது போல மனிதனும் தனது கோபம், ஆசை, அகந்தை ஆகியவற்றை அடக்க வேண்டும். அர்த்தம், அகந்தையை அழித்து ஆன்மீகத்தை நோக்கிச் செல்லுதல். 9. இந்திரா ஐராவதம். பாட்கடலை கடைந்தபோது தோன்றிய வெள்ளை யானை தான் ஐராவதம். யானை பெருமை, ஆட்சி, சக்தி ஆகியவற்றின் அடையாளம். ஆனால் யானை அமைதியாக இருந்தால் மிகவும் மென்மையானது. அதிகாரம் கிடைத்தவுடன் மனிதன் அகந்தையில் மூழ்கக்கூடாது என்பதை கூறுகிறது இந்த வாகனம். அர்த்தம், அதிகாரத்தோடு பொறுப்பும் இருக்க வேண்டும். தெய்வங்களின் வாகனங்களை வெறும் புராண கதைகளாக மட்டும் பார்க்கக்கூடாது, அவை மனித மனதின் பிரதிபலிப்புகள். ஒவ்வொரு வாகனமும் நமக்குள் இருக்கும் ஒரு குணத்தை குறிக்கிறது. சிங்கம் துணிவு, அன்னம் ஞானம், ஆந்தை விழிப்புணர்வு, நந்தி பக்தி, கருடன் உயர்ந்த சிந்தனை, எலி ஆசை, நாய் விசுவாசம், மயில் ஆன்மீக உயர்வு, யானை பொறுப்பு. இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மனித வாழ்க்கையே ஒரு ஆன்மீக பயணமாக மாறிவிட்டது. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.